Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல free graphic design courses with certificate பத்தின டீடைல்ஸ் தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ஐடி பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல். உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணும் இல்லை டவுட்ஸ்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கூட கேட்டுக்கலாம். இதில் நிறைய இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக. நம்ம சேனலுடைய சப்போர்ட்டர் கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைன் ஃப்ரீ கோர்ஸ். இதில் அவங்க தியரி ப்ளஸ் பிரின்சிபல் ப்ராக்டிஸோடு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வரையும் இந்த கோர்ஸில் 99,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் 3 ஹவர்க்கான கோர்ஸ். இந்த கோர்ஸில் டெக்ஸ்ட் இமேஜ்னால் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலான்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கோர்சரால இருக்கிற கிராஃபிக் டிசைன் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். ஸ்பெஷலைசேஷன்னா உங்களுக்கு ஒரு 4-5 கோர்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நீங்கள் கோர்சரால ஃப்ரீயாக வீடியோ லெக்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி 15 டேஸ் வெயிட் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்ட் ப்ராசஸ் பற்றி புரிய வரும். இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் டிசைனோடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், அதே மாதிரி இமேஜ் மேக்கிங், டைப்போகிராஃபி இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. இதில் பேசிக்காக நீங்கள் என்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ண போகிறீங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் இந்த ஸ்பெஷலைசேஷன் படித்து முடிச்சக்கப்புறம் லிங்க்டின்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 100% ஆன்லைன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம். பிகினர் லெவலும் கூட. இங்கிலீஷில் கோர்ஸ் இருக்கும், பட் நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் என்ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது அந்த குவிஸ், இந்த வீடியோ லெக்சர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைன், செகண்ட் கோர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு டைப்போகிராஃபி, நெக்ஸ்ட் இமேஜ் மேக்கிங், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராஃபிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 4-5 கோர்ஸ் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டரோடைய ஒர்க்ஸ் நீங்கள் லிங்க்டின்லையுமே போய் பார்த்துக்கலாம். இப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபினான்ஷியல் எய்ட் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு புரிய வரும். இங்கே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி 15 டேஸ் வெயிட் பண்ணக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் ஆன மெயில் எப்படி இருக்குங்கிறதும் நான் அந்த வீடியோலேயே கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு தி அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதராக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட், என்னோட சேனலை 77% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைசேஷனில் மொத்தமாக 5 கோர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5 கோர்ஸில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,245 ஒரு மாதத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸை நாங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் பார்ட். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனில் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹை ஸ்கூலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்கமில் நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவில் அது 0. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷர், ப்ரொஃபஷனல் யாராக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான பார்ட்டு, நீங்கள் எதுக்காக ஃபினான்ஷியல் எய்ட் அப்ரூவ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எதுக்காக ஃபினான்ஷியல் எய்டு வேணுங்கிறத 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுக்கு என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரில, ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ஃபினான்ஷியல் எய்ட் கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஃபஸ்ட்டாக பின் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எதுக்காக ஃபினான்ஷியல் எய்ட் வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களால் இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை ட்ராக் பண்ணிவிட்டு 0ன்னு கூட கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அப்படி இல்லை என்னால் கொஞ்சம் பே பண்ண முடியும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. 40 rupees, 20 rupees, 100 rupees, 80 rupees இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் 0வில் வச்சு அப்ளை பண்ணால்
கூட நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதையுமே நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரொம்பவே எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸை தப்பு இல்லாமல் இங்கே டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் பார்த்து ஸ்பேஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அபவ்னு இருக்குல்ல, அது தப்பு இல்லாமல் இங்கே அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு கேப்சா வெரிஃபிகேஷன், அது கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, கோர்சரால ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி 15 டேஸ் வெயிட் பண்ணக்கப்புறம் அப்ரூவ் பண்ண ஒரு ப்ரூஃப் தான். இது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 15 டேஸ் வெயிட் பண்ணக்கப்புறம் கோர்சரா கிட்டேருந்து உங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ரூவ்னு வந்திருக்கிற ஒரு ப்ரூஃப் மெசேஜ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் 4000 5000 இந்த மாதிரி ஹை ப்ரைஸாக இருக்கக்கூடிய கோர்ஸை ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறது தான் மீனிங். ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி பவர்ஃபுல் லேர்னிங் சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா அதுக்காகவும் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ கோர்சஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ங்கிற ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைண்ட் லெஸ்டரில் இருக்கக்கூடிய கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் தான். இது யாருனாலும் அட்டன் பண்ணிக்கலாம், ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ லெசனில் 30 செகண்ட்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்களுடைய வீடியோ லெக்சர்ஸ்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் 50% ஆச்சும் பார்த்துருக்கணும். நடுவில் குவிஸ் வந்திருந்தாலும் அதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் லிங்க்டின்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்சரால் இருக்கிற கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கோர்சரால் எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி ஃப்ரீயாக 5000 6000 ரேட் இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் படிக்கலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் காமிக்கிறது வந்துட்டு உங்ககிட்ட கோர்சரால் இருக்கக்கூடிய கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹை ரேட்டட் கோர்சஸ் தான் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுனாலுமே நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுற ப்ராசஸும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யுடிமியில் இருக்கிற ஃப்ரீ கிராஃபிக் டிசைன் கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே கற்றுக் கொடுத்துருக்காங்க. யாருனாலுமே என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் படித்தா போதும். ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. யாருனாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், பிளெண்டர், இங்க்ஸ்கேப் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேன்வா வச்சும் நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு உங்கள் லிங்க்டின்லேயும் போட்டுக்கலாம், ரெஸ்யூமேலையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டாக உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எல்லா லாங்குவேஜ்லையும் மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் இங்கிலீஷில் ஃபில்டர் பண்ணி இந்த கோர்சஸை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரோ டு கிராஃபிக் டிசைன் வித் ஃபோட்டோஷாப் கோர்ஸ் பிகினர் லெவலுக்கானது 5க்கு 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 1 ஹவர் கோர்ஸ். உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருவாங்க. குவிஸில் பாஸ் ஆகினா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஸ்யூமே அண்ட் லிங்க்டின்லேயுமே போட்டுக்கலாம். ஃபோட்டோஷாப் பற்றின ஸ்கில்ஸ் வரும். எப்படி ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், ஆடியன்ஸ் எப்படி அதை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணலாம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு கரியர் பார்த்தும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் கிராஃபிக் டிசைனோடது சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோஷாப்பில் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக இந்த பார்ட். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டைட்டிலோடைய சைடில் ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருப்பேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் தான் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டோ இல்லை உங்களுக்கு லிங்க்கையோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் ஒரு டவுட்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி கமெண்ட் செஷனில் கேட்கலாம். தினமும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.